நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும். அதை உருவாக்க வேண்டும். இவங்க கிட்ட கேட்கறது அவங்க கிட்ட கேட்கறதுலாம் வேண்டாம். நாம் வாங்க, நம்ம ஆளுவோம். நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. மற்றவங்களை நம்பி எவ்வளவு காலமா நம்ம இருக்க போறோம்? அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய போறது கிடையாது. நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது. நமக்கு தேவை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிகாரம், ஆட்சி அதிகாரம் வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். காலம் வந்துவிட்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமைமிக்க திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சட்டம். இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள். அதே போன்று தொழில் புரட்சி செய்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அது சேலம் ஸ்டீல் பிளான்ட், ஆவடி டேங்க் ஃபேக்டரி, பெரம்பூர் ரயில்வே கோச், இல்ல பிஹெச்எல் பெல் ஃபேக்டரி, என்எல்சி நிர்வாகம், இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், இப்படி எல்லாம் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் அவர்கள். அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை செய்தவர். எனக்கு ரொம்ப பிடித்தது அதுதான். இன்னைக்கு 13 நீர் பாச திட்டங்களை உருவாக்கியவர் கர்ம வீரர் அவர்கள். அவர் மட்டும் அதை செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்திருக்கும். காரணம், அதன் பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மனசுல நிறைய இருக்கு. ஆனா அது அரசியல். இது சமூக நீதி மாநாடு. அதாவது அவர் பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் திறந்தவர். ஆனா இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியில் மூடிக்கொண்டிருக்கிறார். அரசு பள்ளிக்கூடங்கள். அவர் அத்தனையோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர். இப்போ அந்த தொழிற்சாலைகளை மூடிட்டு வராங்க. இவர்கள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அவர்கள் புதிய நீர் பாச திட்டங்களை உருவாக்கியார். 12 அணைகளை கட்டினார். ஏரி குளங்களை உருவாக்கினார். இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய் சூழல் உருவாக்கி ஒரு கட்டம். ஆக இன்று என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மிக நாடார் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு சமுதாயம். காரணம், உழைப்பால் உயர்ந்த சமுதாயம். முழுமையாக 150 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமைமிக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள போகக்கூடாது, நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சட்டம் இருந்தது. அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முறியடித்தார்கள். இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள். அதுதான் இயற்கை நீதி. இது உழைப்பால் வந்தது, வேற எதுவும் வரல. உழைப்பால் வந்தது. உங்களை வழி நடத்த அந்த காலத்தில் இருந்து பெருமைமிக்க இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தார்கள். அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். பட்டியல் எவ்வளவு போடல. கர்ம வீரர் அவர்கள் இருந்து, சௌந்தரபாண்டிய நாடார்ல இருந்து சொல்லலாம், சிபி ஆதித்யநாத் சொல்ல அவருடைய மகன் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள், ராமச்சந்திர ஆதித்யநாத் சொல்லிருக்கலாம், நம்ம மாபோசி அவர்கள் சொல்லலாம், நேசமணி மாஷல் நேசமணி அவர்கள், எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், சங்கரலிங்கம் எல்லாம் பேர் சொல்லிட்டே போயிடலாம். அவருடைய கனவெல்லாம் வெறும் நாடார் சமுதாயம் உயர வேண்டும் கிடையாது. அவருடைய கனவெல்லாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும், குறிப்பாக தென் மாவட்டம் முன்னேற வேண்டும். எனக்கு அது புரியல. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்திற்கு பல முறை நான் வந்துட்டு இருக்கிறேன். தென் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலைகள் இல்லை, ஏன் வேலை வாய்ப்பு இல்லை, ஏன் நீர் மேலாண்மை திட்டங்கள் வரவில்லை, ஏன் இந்த கேள்விதான் இருக்கிறது. நம்முடைய அண்ணாச்சி அவர்கள், கரிகோல்ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். அவர் சொன்னது, நேற்று நான் அதிமுக கேட்டேன், எங்களுக்கு எம்பிசி கொடுங்க. இன்னைக்கு திமுக வராது, அவங்ககிட்ட நான் கேட்க போறேன். எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கேட்கிறேன், கரிகோல்ராஜன் அண்ணாச்சி அவர்களே, நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும். அதை உருவாக்க வேண்டும். இவங்க கிட்ட கேட்கறது அவங்க கிட்ட கேட்கறதுலாம் வேண்டாம். நாம் வாங்க, நம்ம ஆளுவோம். நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. மற்றவங்களை நம்பி எவ்வளவு காலமா நம்ம இருக்க போறோம்? அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய போறது கிடையாது. நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது. நமக்கு தேவை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிகாரம், ஆட்சி அதிகாரம் வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். காலம் வந்துவிட்டது.
நான் மீண்டும் சொல்றது, தென் மாவட்டங்கள் ஏன் வளரல, ஏன் தொழிற்சாலை இல்ல, ஏன் இங்கே திட்டம் சேரவில்லை, என்னுடைய கேள்வி. இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய மருத்துவர் ஐயா பாண்டாய் மகிழ்ச்சி. ஒரு சின்ன உதாரணம், காவேரி குண்டால் திட்டம். இதை வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம். காவேரியில கரூர்ல இருந்து காவேரியில ஒரு தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணிய 6 மாவட்டங்கள், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், கரூர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டான்ல போய் இணைக்கணும். இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் வந்தது. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் அவசியம். நம்ம கடந்த கால பெருமையெல்லாம் நம்ம பேசிட்டே இருப்போம். அது தெரியும், நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும், வருங்கால தலைமுறைகளுக்கு தெரியணும். ஏன்னா அது வரலாறு மிக மிக முக்கியம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடந்த கால வரலாறு நீங்க பேசியே ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கிற பழங்களை அது சினிமா பார்த்தா போதும். போன வச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்கிறது தெரியல, அவனுக்கு அவசியமானது, அவனுக்கு வரலாறு தெரியணும். கடந்த கால வரலாறு உண்மையிலே தெரியும். தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறைகள் நன்றாக வளரும், உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி. அதே போன்ற எத்தனையோ சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்தது பாத்தீங்க. அந்த வெள்ளம் அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் தான். திருநெல்வேலி ஓரளவு பாதிப்பு, திருநெல்வேலி பாதிப்பு, தாமிரபரணி ஆற்றுல அது வெள்ளம், அந்த கரையோரத்தில் அது பாதிப்பு, அந்த தூத்துக்குடியில மழையினால பாதிப்பு. இது போன்ற ஒரு பாதிப்பு நான் பார்த்தது கிடையாது. 6 நாள் பிறகு அங்கே தூத்துக்குடி நகரத்துக்கு நான் போறேன். 6 நாளுக்கு பிறகு அந்த தூத்துக்குடி நகர், அது மாநகராட்சி, அந்த நகரத்துக்கு உள்ள 2 பிரதான சாலையில தான் என்னால போக முடியும். மற்ற சாலையில தண்ணி தேங்கிட்டு நின்றுட்டு இருக்குது. சென்னையில 2 நாள் தண்ணி அப்புறப்படுத்திட்டாங்க. என்எல்சில இருந்து பெரிய ராட்சச பம்ப் எல்லாம் கொண்டு வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனா இங்க யாருமே கிடையாது. கிராமத்துக்கு 10 நாள் பிறகுதான் போறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு பேட்டிலையும் நான் சொன்னேன், உலகத்தில் வாழ்கிற அத்தனை தமிழர்களே, தூத்துக்குடி மாவட்டத்து மக்களுக்கு உதவி செய்யுங்கள், வாங்க, எப்படியாவது உதவி செய்யுங்க. நான் சென்னைனா எங்க இருந்தோ உதவி வருது, ஆனா இங்க கேட்பதற்கு ஆள் கிடையாது. அதே வேளையிலே அது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் தாமிரபரணியை பாதுகாப்போம் சொல்லிட்டு பாபநாசம் வந்து புன்னக்காயல் வரைக்கும் 2 நாள் சுற்றுப்பயணம், நடைபயணம் போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துற தண்ணியை நம்ம திருப்பி விடணும். தாமிரபரணி, நம்பியாறு, கருப்பாறு, பச்சையாறு, எலுமிச்சாறு, கோரையாறு, இதெல்லாம் இணைக்கணும். இதெல்லாம் காலத்தின் கட்டாயம், அவசியம். இது காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இதெல்லாம் நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும். அவசியமா தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் எதிர்காலத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனை இதனால் தான் வர இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். மழை இருக்க போறது கிடையாது. இப்ப 2 வருஷம் மழை வந்தது, வரும் அடுத்த 10 ஆண்டுகள் மழையே இருக்க போறது, பஞ்சம் வரப்போகுது, உணவு பற்றாக்குறை, பஞ்சம் வரப்போகுது, மிக மோசமா இருக்கும். அதுக்கு திட்டங்கள், மிட்டிகேஷன், அடாப்டேஷன், முன்னெச்சரிக்கை திட்டங்கள், இதுதான் திட்டங்கள். எப்போ அந்த காலத்தில் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் வகுத்த திட்டங்கள், 13 திட்டங்களை கொடுத்தார். அதன் பிறகு வந்தவர்கள் ஒரு திட்டம் கூட ஒன்று கொடுக்கலையே, இருக்கிற திட்டத்தை ஒன்றும் நிறைவேற்றலையே. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு திட்டம் இருக்கிறது. இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம், இதைத்தான் எங்களுக்கு வேண்டும் என எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன், வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். சேருகின்ற காலம் வந்து நாம் ஆள வேண்டும். ஏதோ அந்த சீட் இந்த சீட் அதெல்லாம் நம்ம ஆளணும். அவர்கள் ஆண்டது போதும். வாய்ப்பு கொடுத்தாச்சு, நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு. அடுத்தவர்கள் ஆண்டு ஒரு 5 ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போமே, பார்க்கலாமா? ஒரு 5 ஆண்டு காலம் சரியில்லை, ஒதுங்கி போறோம். நம்ம 50 ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க, ஒரு 5 ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போம். நிச்சயமாக வித்தியாசமா இருக்கு. எங்களுடைய நோக்கம் எல்லாம் வளர்ச்சி திட்டம், வளர்ச்சி, அமைதியான முறையில் வளர்ச்சி, அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்க வேண்டும். சமூக நீதி. சமீபத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கு நடத்தணும். சென்னையில் நடத்தணும், மதுரையில் நடத்தணும், கோவையில் நடத்தணும், அப்புறம் வேலூர்ல நடத்தணும், சிதம்பரத்தில் நடத்தணும். அப்ப மதுரையில் நடத்த போது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள், கரிகோராஜன் அவர்கள் வந்தாரு. அவ்வளவு தெளிவா, அவ்வளவு அருமையா பேசினார். போர்வையா, அவ்வளவு உண்மையான பேச்சு, ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சு எனக்கு. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? அந்த சாதின்னு அந்த வார்த்தை நிறைய பேருக்கு ஐயோ சாதியா, சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க. ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் செஞ்சது கிடையாது, அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன? இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும்.
மத அடிப்படையிலோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையில் கிடையாது, சாதி அடிப்படையில். அந்த இடஒதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு 1931 வெள்ளையர்கள் வெள்ளக்காரன் எடுத்து போனாங்க. கடைசியில 92 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன? இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்த 92 ஆண்டு காலத்துல எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது, எந்த சமுதாயம் பின்னணி இருக்கிறது, எந்த மோசமாக இருக்கிறது, அந்த கேட்கணும். இதைத்தான் பீகாரில் நடத்தினார்கள். பீகாரில் நடத்தி அங்கே இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட 15 விழுக்காடு உயர்த்திருக்கிறார்கள். 60 விழுக்காடு, 75 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்ந்திருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு மட்டுமல்ல, அங்கே பீகாரில் கிட்டத்தட்ட 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6000 ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த 94 லட்சம் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டாங்க. ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, கர்நாடகா முடிச்சுட்டாங்க, தெலுங்கானா அடுத்த வாரம் அறிவிக்கிறாங்க, பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் அது அவசியமானது. இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது. ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு அது வேண்டாம், அது இல்ல, அது எங்க நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறார்கள், குடிசையில வளர்றாங்களா, இல்ல வீடு இருக்கிறதா, அந்த வீட்டுல எவ்வளவு அரண்கள் இருக்கிறது, எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், அரசு வேலையில் இருக்கிறதா, அந்த வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா, இல்ல கூலி வேலை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, 19 குறியீடுகள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் எடுத்து அது அடிப்படையில இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், இல்ல சலுகைகள் அதிகப்படுத்தலாம், நலத்திட்டங்கள் அதிகப்படுத்தலாம். அதுல பாயிண்டட் மைக்ரோ டார்கெட்டிங் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இது அவசியமானது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை கிடைத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற வேண்டும். நோக்கம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதுதான் நம்முடைய கர்ம வீரர் காமராசன் அவர்களுடைய நோக்கம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தவிர எந்த கட்சியாவது காமராஜர் ஆட்சி வேண்டும் கேட்டுருக்காங்களா? நாங்க தான் கேட்கிறோம். காங்கிரஸ் கூட மறந்துருச்சு. எத்தனையோ முதலமைச்சர் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அந்த முதலமைச்சர் பேரை சொல்லி அந்த முதலமைச்சர் ஆட்சி வேணும்னு யாராவது கேட்டிருக்காங்க? இருக்கும் இன்னும் காமராஜர் ஆட்சிய மிக மிக நேர்மையான ஆட்சி, மிக மிக நேர்மையான ஆட்சி, உணர்வுபூர்வமான ஆட்சி. எங்களது மருத்துவர் ஐயா பல சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு மருத்துவராக ஒரு டாக்டராக இருக்கிறது காரணமே நம்முடைய காமராசர் அவர்கள் தான். கஷ்டப்பட்டு படிச்சாரு. படிச்சு அந்த காலத்துல இன்டர்வியூ போனோம். எக்ஸாம் எழுதிட்டாரு, பாஸ் பண்ணிட்டாரு, இன்டர்வியூ போனோம். இன்டர்வியூல தான் டாக்டர் தேர்வு பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ பேனல்ல ஒருத்தர் இருந்தார். அந்த இன்டர்வியூ பேனல்ல அவருக்கு காசு 500 ரூபாய் கேட்டாரு, லஞ்சம் கேட்டாரு. ஐயா கிட்ட 100 ரூபாய் கூட இல்லை, 50 ரூபாய் இல்லை. உடனே ஐயா அவர்கள் வந்துட்டார், கிடைக்காது வந்துட்டார். அதுக்கு பிறகுதான் காமராசர் அவர்களுக்கு தெரிஞ்சு ஓஹோ இவங்க காசு வாங்குறானா, உடனே அவனை நீக்கி மீண்டும் அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுலதான் எங்க அப்பாவுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சது. இப்படி பல வரலாறுகள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதனால்தான் நமக்கு உண்மையான வளர்ச்சி வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். உழைக்கின்ற மக்கள், உழைக்கின்றவர்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தெரியும், 2012 சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தை பற்றி அவதூறாக அந்த சொற்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி அதன் பிறகு அன்றைய கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜு நான் நேரில் போய் சந்திச்சப்போ டெல்லியில் சந்திச்சு உடனடியாக அவரை சொன்னேன், எடுக்கலன்னா கடுமையான விளைவை சந்திக்க கூடும் எடுக்கிறேன். அதன் பிறகு 3 மாதத்துக்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் பாலு வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். வழக்கு போட்ட பிறகுதான் அந்த வாசகத்தை நீக்கினார்கள் அந்த பாடத்திட்டத்தினர். இப்படியெல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக, நான் ஏதோ சமுதாயத்துக்காக நான் சொல்லல, நான் சமூக நீதிக்காக நம்முடைய உண்மையான வரலாறு, உழைப்பால் உயர்ந்தவர்கள். அதன் பிறகு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மால், ஹைப்பர் மார்ட், சூப்பர் மார்ட், ரிலையன்ஸ் எல்லாம் வந்த நேரத்தில் அப்போ முதலில் போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாரும் வரல, களத்துல வரல. மற்றவங்க பயம். ஆனா ஐயாவுக்கு எந்த பயமும் கிடையாது. அதன் பிறகுதான் வரல, யாரும் வரல. இன்னைக்கும் ஏதோ இந்த மால் அந்த மால் சூப்பர் மால் எந்த மால் நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது நம்ம தெரு ஓரத்தில் நாடார்கள் அண்ணாச்சி கடை இருக்குது. அந்த அண்ணாச்சி கடைக்கு போனா நமக்கு கடன் கொடுப்போம். நமக்கு வர சம்பளம் மாத கடைசியில் தான் வரும், அதுவும் பாதி தான் வரும்.
அதுல கடன் கொடுப்பாங்க. மால்ல போய் கடன் கொடுப்பானா யாராவது? இல்ல. நம்ம அண்ணாச்சி வச்சுக்க, நான் அடுத்த வாரம் தரேன். இதுதான் வேணும், இதுதான் வளர்ச்சி. இந்த மால் அந்த மால் சென்னையோட சமீபத்தில் நான் போயிருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கீழம்பாக்கத்தில் மாத்திட்டாங்க. இப்ப அங்க இருக்கிறது மாநகர் பேருந்து நிலையம். அது ஒரு 6 ஏக்கர் தான். மீதி கிட்ட ஒரு 25-30 ஏக்கர் இருக்கு. அது கூடுதலா இன்னொரு 15 ஏக்கர் சேர்த்து 40-50 ஏக்கர்ல அங்க ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன். கிரீன் பப்ளிக் பார்க் 50 ஏக்கர் அமையும் இருக்கிறேன். ஆனா அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்க, லூலு மால். எங்களுக்கு எந்த மாலும் வேணாம். எங்களுக்கு வேண்டியது பசுமை இடம். அங்கே லட்சக்கணக்கான மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அங்க நடக்கிறதோ உடற்பயிற்சி சும்மா உட்கார்ந்து இப்ப இருக்கின்ற காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், பொல்யூஷன், இதெல்லாம் அது அவசியமானது. அதெல்லாம் அதனால போகுது இந்த மால், இதெல்லாம் பணக்காரங்க போறது எல்லாம். அதனால இதெல்லாம் இன்னும் நிறைய பேசணும் இருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பேசுறதுக்கு இருக்கு. இன்னொரு கூட்டம் நிறைய வைங்க. எங்களுடைய பொருளாதாரத்தை சொல்லிட்டு இருக்க அவங்க வைப்பாங்க. நிறைய கூட்டங்கள்லாம் இருக்கு வைப்பாங்க. அதனால அந்த வகையில இந்த மாநாட்டுக்கு வருகை தந்ததில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. மீண்டும் சொல்வதை என்னுடைய மருத்துவர் ஐயாவுடைய சார்பிலும் பாட்டாளி மக்களுக்கு சார்பிலும் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். மாநாடு நோக்கம் வெற்றியடைய வேண்டும். நம்முடைய நோக்கம், நான் மீண்டும் சொல்கின்றேன், நாமும் ஆள வேண்டும். அதற்கு நேரம் வந்திருக்கிறது. தயாராகின்று நாம் எல்லாம் ஒன்றிணையவும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நாம் அதை உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை நன்றியோடு அமர்கின்றோம்.